ஆடிப்பெருக்கு இருக்கு இல்லையா? ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு தாலிக்கயிறு மாற்றும்போது கட்டாயமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? எந்த நேரத்துல கயிறு மாற்றலாம்? எந்த ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம வீடுகள்ல வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஆடி 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவேரி ஆத்துல நீர் பெருக்கெடுத்து ஓடும். அன்னைக்கு காவேரி தாயை வந்து வழிபடுவோம். அன்னைக்கு வாழை இலையில பார்த்தீங்கன்னா பூக்கள், பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, தேன், பச்சரிசி மாவு, பன்னீர் இதை வச்சு காவேரி தாயை நம்ம வணங்குவோம். இது இல்லாம காதவுல கருவுமணி இதெல்லாம் வந்து நம்ம வச்சு வணங்கி அதை வந்து காவேரி ஆத்துல நம்ம விடுவோம். அன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு நம்ம எதை வாங்கினாலும் அதை பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு எப்படி வந்து எந்த பொருளை வாங்குறோமோ அது பெருகும் அப்படிங்கிற மாதிரி ஆடி பெருக்கு அன்னைக்கும் நம்ம எதை வாங்குறோமோ அது பெருகி நம்ம வீட்டில் சுபிட்சம் வரும் அப்படின்பாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் வந்து தாலிக்கயிறு மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கு. இந்த நாள்ல ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3/8/2024 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையில வருது. சனிக்கிழமையில வந்தா கயிறு மாத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க. சனிக்கிழமையில வந்தாலும் வெள்ளிக்கிழமையில வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில வந்தாலும் ஆடி 18 ஆடிப்பெருக்கு அப்படின்னா எந்த கிழமையும் நீங்க பார்க்க வேண்டியதுல தாராளமா கயிறு மாத்தலாம். ரொம்ப நல்லதுதான். அன்னைக்கு கயிறு மாத்துறதுனால தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த கிழமை தான் பார்க்க வேணாமே வெளிய நல்ல நேரம் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா யமகண்டத்துல போய் மாங்கல்யம் மாத்திக்க முடியுமா? அதனால நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ராகு காலம் பார்த்தீங்கன்னா 9 to 10:30 மணிக்கு வருது. அதனால அந்த நேரத்தில் கண்டிப்பாக மாற்றக்கூடாது. யமகண்டம் 1:30 to 3 மணி வரையும் வருது. பொதுவாக கயிறு மாத்திரம் அப்படின்னாவே அதாவது அந்த மதியம் பகல் 12 மணிக்குள்ள கயிறு மாத்திரம் ஏறு பொழுதுல மாற்றணும் அப்படின்னா தான் நல்லது. அதனால காலையில் பார்த்தீங்கன்னா 7:45 to 8:45 கௌரி நல்ல நேரம்னு போட்டிருப்பாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா 10:45 to 11:45. இந்த ஆடி 18 அன்னைக்கு நம்ம முதல்ல விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்ல பிள்ளையார் வைக்க மறக்கவே கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் இது மாதிரி பெரிய விரதம்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு தான் அந்த வழிபாட்டையே துவங்கணும். அப்பதான் அது வெற்றியை தரும். பிள்ளையாருக்கு விளக்கேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு நெய்வேத்தியத்தை வச்சு படைச்சி சாமி கும்பிடுங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலிக்கயிறு மாத்துவீங்கல்ல, அன்னைக்கு வந்து அப்படி மாத்துறோம் அப்படின்னா அது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும். அதனாலதான் தாலி சரடு இருந்தா கூட சின்ன மஞ்ச கயிறாவது அந்த சரட்லையாவது கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிறு இருக்கு, நீங்க ஏற்கனவே தாலி சரடெல்லாம் போடல, கயிறு தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து புதுசா மாத்திக்குங்க. புது சரடா மாத்துறவங்க இன்னைக்கு வந்து சரடு வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மாத்திக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது உங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் 5 பேருக்கு மங்கள பொருட்களை தானமா கொடுக்கணும். இதை மறந்துடாதீங்க. 3 பேர்த்துக்கு கொடுக்க முடியலன்னா கூட ஒருத்தருக்காவது தயவு செஞ்சு கொடுங்க. தாம்பூலத்தோட மஞ்சள், குங்குமம், வளையல், பூ இதெல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா மாங்கல்ய பலம் நீட்டிப்பதோடு குலதெய்வத்தோட விருத்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் குறைவில்லாமல் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள்னு இருக்கு. அதை வாங்கி கண்டிப்பா நிரப்பி வச்சுக்குங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, துவரம்பருப்பு, கல்லுப்பு, சாதாரண சால்ட் இல்லை, இது வாங்கிக்கிட்டு வெல்லம் வாங்கி வச்சுக்குங்க. இதை 4ஐயும் நிறைவா வாங்கி வீட்டில் வைங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவர்கள்லாம் பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பாங்க. தங்கம் வாங்கணும்னு நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு எப்படி ஆர்வமா இருக்கிறோமோ அதே போல ஆடிப்பெருக்குலையும் வாங்கணும் அப்படின்னா அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கடையில வந்து அலமோதும். ஆனா எல்லாத்தாலையும் தங்கம் வாங்க முடியுதா? வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள். இந்த குண்டு மஞ்சளை நம்ம நல்லா நிறைவாவே வாங்கி வீட்டில் வைங்க. இதனால வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யக்கூடாது செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.